வீகுரு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய சூழலில் நம்மளுடைய இளைய தலைமுறைகளுக்கு பார்த்திங்கன்னா பெரிய சேலஞ்சாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒற்றுமையோட குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறது தான். ஏதோ ஒரு வகையில் அவங்க பார்த்திங்கன்னா ஒன்று 25 வயசுலையோ 30 வயசுலையோ 35 கூட இப்போ பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணிடுறாங்க. பண்ணின பிறகு அந்த குடும்பத்தை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறதுல மிக சிரமங்கள் இருக்குது. அது நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல் டிவோர்ஸ் வரக்கூட போகுது. அதுக்கு மெயின் ரீசன் மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா புரிதல் தான். அவங்க 2 பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு முன்னுக்கே அவங்க 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா அஸ் பர் சைக்காலஜி ஒரு ஆஃப்டர் 25 ஒரு மெச்சூரிட்டி வரும் அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயங்களில் பேசியிருக்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஒரு செமினார் கம் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணோம், சைக்காலஜிக்கல் ஒர்க் ஷாப்பு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எடுத்து பேச வேண்டிய கட்டாயம், அது இன்றைய டிமாண்டு. அதுதான் பார்த்திங்கன்னா புரிதல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய புரிதல். இது நிறைய பேர்கிட்ட இல்லாதனால நம்ம அந்த ஒர்க் ஷாப்பை கண்டக்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த ஒர்க் ஷாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி பார்த்திங்கன்னா டோட்டல் ஒரு 60 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. அதில் அரௌண்ட் ஒரு 30 ஃபீமேல் 30 மேல்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க. அவங்கள என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா 2 செப்பரேட்டு டீமாக பிரித்து, மேல் தனியாக ஃபீமேல் தனியாக நம்ம என்ன பண்ணோன்னா டீமாக பிரிச்சுட்டு, அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களையும் அவங்களுக்கு பிடித்த 40 பேரோட பேரை எழுத சொன்னோம். அதில் பார்த்திங்கன்னா மேல் அதே மாதிரி ஃபஸ்ட்டு எழுதுனாங்க, 40 பேரோட பேர் எழுதுனாங்க. அதில் ஒருத்தர் எழுதுனதில் நம்ம என்ன பண்ணோன்னா அவரை சரி ரைட்டு, நீங்கள் இதில் ஒரு ஃபஸ்ட்டு 5 பேரை டெலீட் பண்ணிடுங்க. அதாவது இந்த 40ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, அவங்கள டெலீட் பண்ணலான்னு நினைக்கிறவங்கள டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னும். அவரும் டெலீட் பண்ணார். அடுத்து திரும்பவும் ஒரு 5 பேரை டெலீட் பண்ண சொன்னோம், அதையும் டெலீட் பண்ணிட்டாரு. நெய்பர்ஸு, அவங்க கூட பணிபுரிந்தவங்க, அந்த மாதிரிலாம் டெலீட் பண்ணிட்டாரு. இப்படியே டெலீட் பண்ணி கடைசியாக பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 5 பேர் இருந்தாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட அப்பா அம்மா, அவரோட ஒய்ஃபு, 2 குழந்தைங்க. இதே மாதிரி அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கும் அதே மாதிரி நம்ம பண்ண சொல்லியிருந்தோம். அங்கே பண்ணப்போ ஒரு ஒரு பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி கடைசியாக 4 பேர் இருந்தது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்பா அம்மா, அவங்க பையன், அவங்க ஹஸ்பண்டு, இந்த மாதிரி இருந்தது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கடைசியாக இதுலேயும் இன்னும் ஒரு 2 பேரை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடம், யாரை டெலீட் பண்ணுறதுன்னு தெரியல. மேல் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா அம்மாவை டெலீட் பண்ணிட்டாரு. அங்கிட்டு ஃபீமேலும் அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு 2 பேருங்கிறப்ப சரின்ட்டு அப்பா அம்மாவை டெலீட் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இவருக்கு 2 பசங்க, அங்கே ஒரே ஒரு பையன்தான். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட அடுத்து ஒரு 2 பேரை டெலீட் பண்ணுங்கன்னு சொன்னோம். அங்கே அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஆளை டெலீட் பண்ணுங்கன்னு சொன்னோம். அவங்க வேறு வழியே இல்லாமல் பார்த்திங்கன்னா பசங்களை தான் டெலீட் பண்ணாங்க. அங்கேயும் அதே மாதிரி இவருக்கு கடைசியாக மிஞ்சினது இவரோட ஒய்ஃபு, அங்கே கடைசியாக மிஞ்சினது அவங்களோட ஹஸ்பண்டு நேமு. இப்போ 2 பேருக்கிட்டேயுமே பார்த்திங்கன்னா அதோட விளக்கங்கள் கேட்டோம். கேட்டப்போ அவங்க சொன்னது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதாவது என்னென்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் நம்ம இவ்வளவு தூரத்துக்கு ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணி அந்த புரிதல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கொடுத்த பிறகு அவங்க சொன்ன ஆன்சர் 2மே யூனிக்காக இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹஸ்பண்டுமே என்ன சொல்கிறாரு, இல்லை என்னோடய அப்பா அம்மா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏஜ்டு, அவங்க என்றைக்குனாலும் இறக்க வாய்ப்பு இருக்குது. பட் என்னோடய பசங்க படிப்புக்காக இப்போயே வெளியூர் வெளிநாடெல்லாம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால் அவங்களும் எங்களை விட்டு போக வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் கடைசி வரை நானும் என் ஒய்ஃப் தானே சார் இருக்கணும், அதனால தான் என் ஒய்ஃபோட பேரை நான் அழிக்காம வச்சேன்னாரு. அங்கிட்ட அதே மாதிரி அந்த அம்மாக்கிட்ட கேட்டப்போ அவங்களும் அதே தான் சொன்னாங்க.
ஸோ மோரார்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புரிதல் இருக்குது. ஆனா, அது ஒரு இக்கட்டான சூழல்ல தான் புரிதல் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிருவாங்க. டிவோர்ஸ் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். 5 வருஷம், ஏன் 10 வருஷம் கூட நடக்கும். கடைசியா டிவோர்ஸு ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற டயத்துல தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. ஏன் நம்ம டிவோர்ஸ் பண்ணணும்? 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துருக்கலாமே அப்படிங்கிற நிறைய சிச்சுவேஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ புரிதல்ங்கிறது எப்போனாலும் வரலாம். அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தேவையான புரிதலை கொடுக்கறதுக்கு நம்மளால் முடிந்த அவங்களுக்கு கவுன்சிலிங்கை கொடுத்தா நல்லது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை குறை சொன்னோன்னா ஆமாம்மா அவங்க சரியில்லை அப்படின்னு நம்ம இது பண்ணுறத விட ஏன்பா இன்னொரு தடவை என்ன பேசி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு முயற்சிகள் பண்ணுறது எல்லா குடும்பத்தையும் வளமாகவும் நலமாகவும் வச்சுருக்கிறதுக்கு உதவுன்னு நம்புகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.